Reload. All is present. Fire. Fire. Reload. All is present. All is fire. Got up on it. Ceasefire. Unload. முதலமைச்சர் விஜய் அறிவிப்பின்படி கவிஞர் புவியரசு உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், தற்போது அரசு மரியாதை வழங்கியதை பார்த்தோம். உடல் எப்போது நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது? விவரம். பாலா, நாம் தற்போது கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்தில் தான் இருக்கிறோம். அவரது உடல் இங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அவருக்கு தற்போது அரசு மரியாதையும் வழங்கப்பட்டு வருகிறது. கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசு அவர்கள் 2 முறை சாகித்ய விருது பெற்றிருக்கிறார். தனது இலக்கிய பயணத்தில் 80க்கும் மேற்பட்ட படைப்புகளை கொடுத்திருக்கிறார். ஷேக்ஸ்பியர், கலீல் கிப்ரான், உமர் கயாம், ஓஷோ, தியோடார், தாஸ்வஸ்கி மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரின் படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இதற்காக 2007ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கிறார். அதே போல 2009ஆம் ஆண்டு தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருதையும் கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசு அவர்கள் பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது வயது மூப்பு காரணமாக அவருக்கு தற்போது வயது 96 வயது ஆகிறது. 1930ஆம் ஆண்டே பிறந்தவர். 96 வயதை அடைந்திருக்கக்கூடிய அவர் வயது மூப்பு காரணமாக நேற்று காலமானார். இந்த நிலையில் தமிழக அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அறிவித்தை தொடர்ந்து தற்போது கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் அவருக்கு காவல்துறை அரசு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. முக்கிய எழுத்தாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அவருக்கு இங்கு நேரடியாக வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களும் தமிழ் இலக்கிய உலகிற்கு ஒரு பேரிழப்பு, புவியரசு அவர்கள் இறந்தது ஒரு பேரிழப்பு என்று அவருடைய பதிவில் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அவருடைய உத்தரவை தொடர்ந்து இங்கு கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் பிறந்த புவியரசு அவர்கள், கவிஞர் அவர்களுக்கு தற்போது அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தலை சிறந்த 10 மொழிபெயர்ப்பாளர்களை வரிசைப்படுத்தினால் அதில் கவிஞர் புவியரசுக்கு முக்கிய இடம் உண்டு. நடிகர் கமல்ஹாசன் நேசித்த ஆசிரியர்களில் மிக முக்கியமானவர் புவியரசு.
அவருடைய உடலுக்கு தற்போது அரசு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், பல்வேறு நூல்களை மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் கவிஞர் புவியரசு.